அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் இந்திய ஆட்சியிலிருந்து இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து ஒரு 25 கேள்விகள் பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 25 கேள்விக்கான விடையை பார்த்துடலாம். ஏன்னா 25 கேள்விகளுக்காக பார்க்குறவங்க இருப்பீங்க. ஸோ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு டைம் பாதிக்கலாம். ஸோ டைம் இருக்கிறவங்க நான் 25 கொஸ்டின்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒவ்வொரு கொஸ்டினும் கொஞ்சம் டீப்பாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ டைம் இருக்கிறவங்க இருந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இல்லைனா 25 கொஸ்டின்ஸ் எனக்கு போதும்னு சொல்கிறவங்க 25 கொஸ்டினுக்கு பார்த்துட்டு போகலாம். சரியா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துருங்க. பிடிஎஃப் லிங்க் இருக்குது. சரிங்களா? போகலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவர்களில் யார் அரசியல் நிர்ணய சபையின் ஒன்றிய அதிகாரங்கள் குழுவின் தலைமை தாங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ யார் நிர்ணய சபையினுடைய ஒன்றிய அதிகாரங்கள் குழுவின் தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அரசியல் நிர்ணய சபையின் மாகாண அரசியலமைப்பு குழுவின் தலைவராக பின்வருவனவற்றில் யார் இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? ஒன்றிய அதிகாரங்கள் குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தோம். யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள். மாகாண அரசியலமைப்பு குழுவின் தலைவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். சரியா? செகண்ட் ஒன் ஆப்ஷன் டி இங்கே சரியா இருக்கு. மூன்றாவது கேள்வி, பின்வரும் எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் முகவுரையை அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பாக கருதியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கீழே இருக்கிற 4 கேசஸில் எந்த வழக்கு உச்சநீதிமன்றம் முகவுரையை அரசியலமைப்பின் அடிப்படை கடமை அப்படின்னு எதில் சொல்லிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதில் சொல்லிச்சு? கேசவானந்த பாரதி வழக்கு, ஆண்டு 1973. சரியா? ஸோ தேர்ட் ஒன் ஆப்ஷன் பி. ஸோ நான்காவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஆண்டு 11 மாதம் 18 நாள் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ 4 ஆப்ஷன் பி. ஐந்தாவது கேள்வி பாருங்கள். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது? டிசம்பர் 9, 1946. ஆப்ஷன் பி. ஆறாவது கேள்வி, பின்வருவனவற்றை பொருத்தவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் அட்டவணை, ஸோ இதோட பொருந்துது பெயர் மற்றும் எல்லைகள் இல்லையா? முதல் அட்டவணை என்ன சொல்லுது? மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் பெயர் மற்றும் எல்லைகளை பற்றி சொல்லுது. செகண்ட் பி, 5வது அட்டவணை. சரியா? ஸோ 5வது அட்டவணை என்ன சொல்லுது? பட்டியலிடப்பட்ட பகுதிகளின் நிர்வாகம். 9வது அட்டவணை நிலச்சீர்திருத்த சட்டங்கள். 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் இல்லையா? 3, 2, 1, 4. 3, 2, 1, 4 ஆப்ஷன் சி. 6th ஒன் ஆப்ஷன் சி. ஸோ 7வது கேள்வி பாருங்கள். அரசியலமைப்பு முகவுரையை அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஜாதகம்னு சொன்னது யார்? நம்முடைய KM முன்ஷி அவர்கள். சரியா? இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் முகவுரையை சொன்னது. அடுத்து 8வது கேள்வி, அரசியலமைப்பு கொள்கையை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கையை முதல்ல யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு யார் தான் அறிமுகப்படுத்தினது? அமெரிக்க ஐக்கிய நாடு இல்லையா? ஸோ அமெரிக்கா தான் முதல்ல அரசியலமைப்பு கொள்கையை அறிமுகப்படுத்துகிறாங்க இல்லையா? அடுத்து 9வது கேள்வி,
9வது அட்டவணை எந்த சீர்திருத்த சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 9வது அட்டவணை எந்த திருத்த சட்டத்தின் மூலமாக அரசியலமைப்பில் சேர்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த சட்டத்தின் மூலமாக? முதலாவது சட்டம் 1951. சரியா? 9 ஆப்ஷன் ஏ. 10வது கேள்வி பாருங்கள். அரசியலமைப்பின் 7வது அட்டவணை டேஷ் கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அரசியலமைப்பினுடைய 7வது அட்டவணை கீழ்கண்டதில் எதை கொண்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதை கொண்டு இருக்குது? மத்திய மாநில அதிகார பகிர்வில் கொண்டு இருக்குது இல்லையா? ஸோ ஆர்டிக்கிள் என்ன சொல்லுவோம் அதுக்கு? 246 இல்லையா? 3 பிரியுது இல்லையா? மத்திய மாநில பொது அப்படின்ட்டு. ஸோ 10th ஒன் ஆப்ஷன் பி. ஸோ 11th கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் எத்தனை வகையான நீதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அது 2019 கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ எத்தனை நீதியை கொண்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை நீதி கொண்டு இருக்குது? 3 நீதிகளை கொண்டு இருக்குது. சரியா? அரசியல், பொருளாதார, சமூக நீதி அப்படின்ட்டு. ஸோ 11th ஒன் ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து 12வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் 3வது அட்டவணையில் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அட்டவணையில் 3வது அட்டவணையில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்றிய அமைச்சர்களுக்கான பதவி பிரமாணம். சரியா? அமைச்சர்களுக்கான பதவி பிரமாணம். 2வது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக செய்யப்படும் உறுதிமொழி படிவம். சரியா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உறுதிமொழி. 3வது இந்திய குடியரசுத் தலைவருக்கான பதவி பிரமாண படிவம். 4வது நாடாளுமன்ற உறுப்பினரானால் செய்யப்படும் உறுதிமொழி படிவம். சரியா? ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எது சரியாக இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் மட்டும்தான் இதில் வராது. சரியா? ஸோ 1, 2 மற்றும் 4 இங்கே சரியான விடை. 12 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 13வது கேள்வி பாருங்கள். அரசியலமைப்பு திருத்த முறைக்கான அரசமைப்பு மூலம் ஆதாரங்கள் எந்த நாட்டின் அடிப்படையில் பின்பற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ திருத்த முறை. சரியா? நம்ம அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வரோம் இல்லையா? ஸோ அது எந்த நாட்டில் இருந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்ம எந்த நாட்டிலேருந்து கொண்டு வந்தோம்? தென்னாப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வந்தோம் இல்லையா? ஸோ 20வது பகுதி 368வது ஆர்டிக்கல் இல்லையா? ஸோ 13th ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 14வது கேள்வி பாருங்கள். எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என தீர்ப்பு வழங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எந்த வழக்கில் அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் முகவுரை அப்படின்னு சொன்னது எந்த வழக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த வழக்கு? எல்ஐசி வழக்கு. சரியா? ஸோ 14 ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து 15வது கேள்வி பாருங்கள். அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையான ஓர் சமூக ஆவணமாகும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையான ஒரு சமூக ஆவணம் அப்படின்னு சொன்னது யார்? நம்முடைய கிரான்வில் ஆஸ்டின் அவர்கள். சரியா? ஸோ அவரை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம 25 கொஷின் முடிச்சுட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அவரை பற்றி. ஸோ அடுத்து 16வது கேள்வி பாருங்கள். ஒன்றிய ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தனக்கத்தே கொண்ட ஓர் அரைக்கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கி உள்ளது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஒற்றையாட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தனக்கத்தே கொண்ட ஓர் அரைக்கூட்டாட்சி முறை நாடாக இந்தியாவை நம்ம அரசியலமைப்பு உருவாக்கியிருக்கு அப்படின்றாங்க. சரியா? சரியா? ஒற்றை ஆட்சிக்கான முக்கியமான கூறுகள் நம்ம அரசியலமைப்பில் இருக்குது இல்லையா? ஸோ மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு
சொல்லப்போனால் பவர்ஸே இல்லைன்னு சொல்லலாம், அந்த மாதிரியாக தான் நம்ம வடிவமைச்சிருக்கோம் இல்லையா. ஸோ வலிமையான மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்னடாலேருந்து நம்ம எடுத்து தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ 16th ஒன் யார் சொல்லியிருப்பா, KM முன்ஷி சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ 16th ஒன் ஆப்ஷன் சி. ஸோ 17th கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கான முதல் மசோதா எப்போது அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்ட திருத்தத்திற்கான முதல் மசோதா எப்போ அமல்படுத்தப்படுது, 1951. 17 ஆப்ஷன் பி. 18வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி அமைப்பு டேஷ் அரசியலமைப்பால் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ கூட்டாட்சி அமைப்பு நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், இப்போ தான் சொன்னோம் இல்லையா. ஸோ கனடாலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். வலிமையான மத்திய அரசை கொண்டுள்ள கூட்டாட்சி நாடு தான் நம்முடைய இந்தியா சரியா. ஸோ 18 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 19வது கேள்வி ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ தாமரை ஸோ எந்த ஆண்டு, 1950. மயில் 1963. யானை 2010. புலி 1973. 2143 2143 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு 19. ஸோ 20வது கேள்வி பாருங்கள். இந்திய தேசிய சின்னத்தின் சத்தியமேவ் ஜெயதே என்ற பொன்மொழியின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ சத்தியமேவ் ஜெயதே என்ற பொன்மொழியின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன அர்த்தம், வாய்மையே வெல்லும் சரியா. இதை கொண்டு வந்தது யார், நம்முடைய அண்ணா முதலமைச்சரானதும் கொண்டு வந்திருப்பார் இல்லையா. ஸோ இதை பரிந்துரைத்தது யார் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஸோ டீட்டெயிலாக பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ 20 ஆப்ஷன் ஏ. ஸோ 21வது கேள்வி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் சரியாக தான் பொருந்திருக்கு. செகண்ட் ஒன், 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இரண்டுமே சரியாக தான் இருக்குது சரியா. ஸோ 2004 எந்த மாதம் எந்த தேதியில் அறிவித்தாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இதோ நான் வந்து சொல்கிறேன். ஸோ 21 ஆப்ஷன் சி. 22வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் 6வது அட்டவணை பின்வரும் எந்த மாநிலத்தின் பழங்குடி பகுதிகளின் நிர்வாகத்தை கையாள்கிறது அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ நம்ம அட்டவணையில் 5, 6 பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்கிறதுக்கான விதிமுறைகளை நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது 6வது சரியா. ஸோ 5, 6 ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும் சரியா. ஸோ 5 இந்த 4 மாநிலங்கள் தவிர்த்து வரும், 6 இந்த 4 மாநிலங்கள் மட்டும் வரும் இல்லையா. ஸோ எந்தெந்த மாநிலங்கள், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். இங்கே அஸ்ஸாம் விடுபட்டிருக்கு சரியா. ஸோ நம்ம ஷார்ட்டாக ஏடிஎம் ஸ்கொயர்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் சரியா. ஸோ 22 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 23வது கேள்வி, டாக்டர் சச்சிதானந்தன் சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி யார் கேட்டுட்ருப்பா, ஜே கிருபாலனி அவர்கள் சரியா. ஸோ 46, 47 காலகட்டத்தில் ஐஎன்சியினுடைய தலைவராக இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த தற்காலிக தலைவர் அப்படிங்கிற முறை எந்த நாட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ 24வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ, இந்திய தேசிய கொடியை
கர்நாடகாவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கர்நாடகத்தை சேர்ந்தவரா இவர்? ஃபஸ்ட் ஒன் இங்கே தவறாக இருக்குது. கர்நாடகாவை சேர்ந்தவரில் ஆந்திராவை சேர்ந்தவர். சரியா? ஸோ ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ செகண்ட் ஒன் பி, விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடியை தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். ஸோ இங்கே தவறானது இருந்தானு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதான் இங்கே தவறாக இருக்குது. சரியா? ஸோ சி, தேசிய கொடியின் நீள அகலம் 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியானது. டி, தேசிய கொடியை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் செங்கோட்டையில் ஆகஸ்ட் 15, 1947 அன்று கொடியேற்றினான்னு கொடுத்துருக்காங்க. செங்கோட்டை முக்கியமானது. சரியா? ஸோ 24 ஆப்ஷன் ஏ தான் இங்கே தவறாக பொருந்திருக்கு. ஸோ 25வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியல் அமைப்பை கருத்தில் கொண்டு பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன், உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியல் அமைப்புகளை விட நீளமானது நம்முடைய இந்திய அரசியல் அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் சரியாக தான் இருக்குது. இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நெகிழும் தன்மை இருக்குது, நெகிழாத்தன்மையும் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது செகண்ட் ஒன்றும் சரிதான். தேர்டு, இது சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாம், சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. ஆப்ஷன் பி 1, 2, 3 சரியாக பொருந்திருக்கு. சரியா? ஸோ 25 கேள்விகள் பார்த்துட்டோம். ஸோ இப்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டைம் இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா பார்க்கலாம், கொஞ்சம் ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நம்ம ஒன்றிய அதிகாரங்கள் குழுவின் தலைமை ஜவஹர்லால் நேரு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஸோ நேரு அவர்கள் வேறு எதுக்கெல்லாம் தலைவராக இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா மாநிலங்கள் குழு. சரியா? மாநிலங்கள் குழுக்கும் அவர் தான் தலைவர். ஒன்றிய அரசியலமைப்பு குழு, சரியா? மாநிலங்கள் குழு, அரசியலமைப்பு குழு, ஒன்றிய அதிகாரங்கள் குழு. சரியா? ஸோ இந்த 3 குழுக்கும் யார் தான் தலைவராக இருந்தா? நம்முடைய நேரு அவர்கள் தான் தலைவராக இருந்தாங்க. சரியா? ஸோ ராஜேந்திர பிரசாத் இல்லையா? ஸோ இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர், நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லையா? ஸோ அவர் எதுக்கெல்லாம் தலைவராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா வழிகாட்டுதல் குழு. சரியா? வழிகாட்டுதல் குழு, இன்னொன்று நடைமுறை விதிகள் குழு. சரியா? ஸோ இது 2 குழுக்களுக்கும் தலைவராக யார் இருந்தா? நம்முடைய ராஜேந்திர பிரசாத் இருந்தார். சரியா? ஸோ அம்பேத்கர் அவர்கள் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். ஸோ இவரை பற்றி நிறைய இருக்குது, சொன்னால் ரொம்ப டைம் ஆகும், அதனால் இதை ஒன்று முடிச்சுக்கலாம். HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி அவங்க 2 பேரும் நிர்ணய சபையினுடைய துணைத் தலைவர்கள் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ மாகாண அரசியலமைப்பு குழுவின் தலைவராக சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார். ஆமாம். ஸோ இதை தவிர்த்து வேறு எதுக்கெல்லாம் தலைவராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அடிப்படை உரிமை, சிறுபான்மையினர், பழங்குடியினர், மற்றும் இது மீதான ஆலோசனை நடத்துவதற்கான குழு. சரியா? அடிப்படை உரிமைகள் மீதானது, சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினருக்கான அவங்க பற்றின ஆலோசனை குழுவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் தலைவராக இருந்திருப்பார். ஸோ வல்லபாய் பட்டேல் நம்ம படிக்கும் போதே ஸோ மாகாணங்களை ஒருங்கிணைத்தில் இவருடைய பங்கு மிகப்பெரியதுன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா?
ஸோ மற்ற 3 பேர் நம்ம பார்த்துட்டோம். ஸோ தேர்ட் கொஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பாக கருதியது எந்த வழக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ எந்த வழக்குன்னு கேசவானந்த பாரதி வழக்கு அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முகவுரை வந்து அரசியலமைப்பின் பகுதி அல்ல அப்படின்னு சொன்னது எது? பெருபாரி யூனியன் வழக்கு. சரியா? 1960 பெருபாரி இல்லையா? ஸோ பகுதி தான் அப்படின்னு சொன்னது தான் கேசவானந்த பாரதி வழக்கு. சரியா? ஸோ இது பகுதியின் உறுதிப்பட சொன்னது LIC 1995. சரியா? ஸோ இந்த 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முகவுரையை பொறுத்தவரை. 60 பெருபாரி யூனியன் வழக்கு, இது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு முகவுரையை சொல்லுது. சரியா? 73 கேசவானந்த பாரதி வழக்கு ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லுது. LIC வழக்கு உறுதிப்பட சொல்லுது ஒரு பகுதி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? பொம்மை வழக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு தான். 1994. சரியா? ஸோ 1994 வந்த வழக்கு பொம்மை வழக்கு. சரியா? ஸோ இந்த வழக்கை தான் முதல்ல கூட்டாட்சின்ற வார்த்தையை பயன்படுத்துது. கூட்டாட்சின்ற சொல்ல பயன்படுத்துகிறது யார்? பொம்மை அவர்கள் தான். சரியா? ஸோ இந்த ஸ்டேட் எமர்ஜென்சிலாம் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் மத்திய அரசு நினச்சாவே கொண்டு வர சுச்சுவேஷன்ஸ் தான் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை 356 அமல்படுத்தியிருக்காங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பொம்மை அவர்கள் தீர்ப்பின் காரணமாகத்தான் ஸோ இன்றைய காலகட்டங்களில் மத்திய அரசுக்கு ஒத்துழைக்காத மாநிலங்களில் கலைக்கப்பட முடியாமல் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ ஒரு பொம்மை என்ன சொல்கிறாரு? கான்ஸ்டியூஷனல் ஃபெயிலியர், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இது 2த்தை தவிர்த்து வேறு எதுக்காகவும் நீங்கள் கலைக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். சரியா? ஸோ அடுத்து 4th கொஷின் போகலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பு தான் மிகப்பெரிய அரசியலமைப்பாக, எழுதப்பட்ட அரசியலமைப்பாக நம்ம பார்க்குறோம். ஸோ 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் வந்து நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ 116 அமர்வுகள், 24 73 திருத்தங்கள்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம வேறு என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ஸோ இது எல்லாமே அட்டவணைக்கான சம்மந்தப்பட்டு பார்த்து வச்சுக்கிறது நல்லது தான் இல்லையா? நம்ம 11வது பகுதி என்ன சொல்லுது? மத்திய மாநில அரசு உறவு பற்றி சொல்லும். 15வது தேர்தலை பற்றி சொல்லுது. 16 என்ன சொல்லுது? சில வகுப்புகள் தொடர்பான சட்ட வகைமுறையை சொல்லும். இந்த 2 ஆண்டுகள் யாருடைய பதவி காலத்தை பற்றி படிச்சிருப்பீங்க? சிபிஐயுடைய பதவி காலம், சிபிஐனுடைய தலைவருடைய பதவி காலம் 2 ஆண்டுகள்னு படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ இப்போ சிபிஐனுடைய டைரக்டராக இருக்கிறது யார்? தலைவராக இருக்கிறது பிரவீன் சவுட். சரியா? ஸோ இவர் எந்த பேட்சை சேர்ந்தவர்? 1986 பேட்சை சேர்ந்தவர். சரியா? பேட்சை சேர்ந்த ஒரு IPS. சரி, ஏன் பேட்ச்னால் இப்போது இந்த குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம இப்போ பேட்ச் வரைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்னு சொல்லலாம். சரியா? ஸோ 2 ஆண்டு தான், மத்திய அரசு தேவைப்பட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரியா? ஸோ பிரவீன் சவுடோடைய பதவி காலம் முடிஞ்சது, இப்போ 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்த கொஷின் போகலாம். ஸோ நம்ம 5வது கேள்வியில் நிர்ணய சபையில் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுதான் டிசம்பர் 9, 1946. சரியா? ஸோ டிசம்பர் 6, 1946 தான் முதல்ல நிர்ணய சபை உருவாக்கம் செய்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு உருவாக்கம் டிசம்பர் 6, முதல் கூட்டம் டிசம்பர் 9. சரியா? ஸோ இதில் தான் சச்சிதானந்தன் சின்ஹாவை நம்ம
தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம். சரியா? ஸோ தற்காலிக தலைவர் முறை நம்ம எங்கேருந்து கொண்டு வரோம்? ஃப்ரெஞ்சிலேருந்து கொண்டு வரோம். சரியா? ஸோ அவர் தான் அந்த அவையிலேயே பெரிய மனுஷன், அதாவது வயதின் அடிப்படையில் பெரியவன்றதால அவரை நியமிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ யாருடைய சஜஷன்லனா கிருபாலினி, ஆச்சாரியா கிருபாலினி அவருடைய சஜஷனில். ஸோ எதிர்பாராத விதமாக டிசம்பர் 10 அவர் மரணம் அடைந்திருப்பார். ஸோ டிசம்பர் 11, சரியா? ஸோ 2வது அமர்வில் ஸோ நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவரை நிரந்தர தலைவராகிட்டு துணைத் தலைவராக HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேரையும் துணைத் தலைவராக ஆகியிருப்பாங்க. சரியா? ஸோ நிர்ணய சபையினுடைய சட்ட ஆலோசகர் யார் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ டிசம்பர் 13 நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தார். சரியா? ஸோ அதுதான் பின்னால் முகவுரையாக ஏற்றுக்கிறோம். சரியா? ஸோ ஓகே, இதை தாண்டி வேறு எதனா பார்க்க வேண்டியிருக்கா? அடுத்த கொஷின் போகலாம். ஸோ 6வது கேள்வியில் நம்ம முதல் அட்டவணையில் பெயர் மற்றும் எல்லைகள்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய பெயர் மற்றும் எல்லைகளை பற்றி சொல்லுது இல்லையா? ஸோ 5வது அட்டவணை இல்லையா? ஸோ நம்ம பார்த்தோம் 5வது அட்டவணை 6வது அட்டவணை ரெண்டுமே எஸ்சி மற்றும் எஸ்டி பகுதிகளின் நிர்வாகத்தை பற்றி பேசுது. சரியா? ஷெட்யூல் காஸ்ட் மற்றும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், சரியா, அவங்களுக்காக மட்டும் சொல்லுது, அவங்களுக்கு தவிர்த்தும் சொல்லுது. சரியா? ஸோ 5வது அவங்கள தவிர்த்து. சரியா? ஸோ அவங்களுக்கு மட்டும். ஸோ அந்த கொஷினே இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ATM² நம்ம பார்த்தோம் இல்லையா? அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். சரியா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, முக்கியம். 5 அந்த 4 மாநிலங்களை தவிர்த்து, 6வது அந்த 4 மாநிலங்களுக்கு மட்டும். சரியா? ஸோ அடுத்து 9வது அட்டவணை நம்ம பார்த்தோம், நிலச்சீர்திருத்தங்கள். சரியா? முதல்ல 8 அட்டவணை தான் இருந்தது இல்லையா, நம்ம 9வது கொண்டு வந்தோம். சரியா? ஸோ இதில் எத்தனை சட்டங்கள் இருக்குது? 284 இருக்குது. சரியா? ஸோ 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் இல்லையா? 1992 73வது சட்ட திருத்தத்தின்படி பஞ்சாயத்து ராஜை நம்ம கொண்டு வந்தோம். ஸோ பஞ்சாயத்து ராஜை கொண்டு வந்ததுக்கு பின்னாடி நிறைய இருக்குது, அதெல்லாம் சொன்னோன்னா ரொம்ப ரொம்ப லாங்காக போகும் இல்லையா? ஸோ நம்ம ஷார்ட்டாகவே போகலாம். ஸோ 74 1992 நகராட்சி பற்றி வந்திருக்கும். இது 12th அட்டவணையில் வச்சுருப்பாங்க. சரியா? 11வது அட்டவணையில் மொத்தம் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ எத்தனை துறைகள் இருக்குது? 29 துறைகள் இருக்குது. 12வது அட்டவணையில் எத்தனை துறைகள் இருக்குது? 18 துறைகள் இருக்குது. சரியா? இது முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ 7வது நம்ம என்ன பார்த்தோம்? முகவுரையை பற்றி முக்கிய கூற்றுகள் அப்படிங்கிறதுல முகவுரை அரசியலமைப்பின் ஜாதகம். சரியா? ஸோ மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்ஷி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்ட்டு முன்ஷி சொல்லியிருப்பார். சரியா? ஸோ இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். யார்? திறவுகோல் சொன்னது யாருங்க? எர்னஸ்ட் பர்க்னர். இல்லையா? ஸோ இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் யார்? பால்கிவாலா சொல்லியிருப்பார். சரியா? ஸோ ஊன்றுகோல் ஆன்மா அணிகலன். சரியா? இதை யார் சொல்லியிருப்பா? தார்குதாஸ் பர்காவா சொல்லியிருப்பார். சரியா? ஸோ அடுத்து எங்களை நீண்ட நாள் கனவும் ஆசையும் முகவுரை தான் அப்படின்னு சொன்னது யார்? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். சரியா? ஸோ வரைவு குழு உறுப்பினராகவும் இருந்திருப்பார். சரியா? இது அமெரிக்க அரசியலமைப்பை விட
முகவுரை விட மேலானது அப்படின்னு சொன்னது யார்? இதயத்துல்லா சொல்லியிருப்பார். சரியா? ஸோ இதயத்துல்லா தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவி வகிச்சிருப்பார். சரியா? ஸோ அது வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் யார்? ஸ்ரைவர் ஜென்னிங் சொல்லியிருப்பார். சரியா? ஸோ இது எல்லாமே முகவுரையை பற்றின முக்கியமான கூற்றுகள். ஸோ தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாகிறது இல்லையா? ஸோ அடுத்து 8வது கேள்வியில் பார்க்கும்போது அரசியலமைப்பு கொள்கையை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எந்த நாடுன்னு பார்த்தோம்? அமெரிக்கா அப்படின்னு பார்த்தோம். 1787 அமெரிக்க அரசியலமைப்பு எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து தான் அரசியலமைப்பு கொள்கையை எடுத்துகிட்டு வரோம் இல்லையா? ஸோ அமெரிக்காவில் வந்து நம்ம வேறு என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தோன்னா அடிப்படை உரிமைகள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம். சுதந்திரமான நீதித்துறை அங்கேருந்து தான் கொண்டுட்டு வரோம். சரியா? சுதந்திரமான நீதித்துறை அங்கேருந்து கொண்டு வரோம். குடியரசுத் தலைவருக்கான நீக்கிற முறை இருக்கு இல்லையா? குடியரசுத் தலைவர் நம்ம நீக்கணும் அப்படின்ற அந்த முறையை நம்ம அமெரிக்காவிலேருந்து தான் கொண்டு வந்தோம். துணை குடியரசுத் தலைவர் பதவியும் நம்ம அமெரிக்காவிலேருந்து தான் கொண்டு வந்தோம். சரியா? ஸோ அயர்லாந்துலேருந்து நம்ம என்ன கொண்டு வந்தோம்? முக்கியமாக டிபிஎஸ்பி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை கொண்டு வந்தோம். ராஜ்யசபா, சரியா? ராஜ்யசபா உறுப்பினர்கள் நியமனம் இருக்குல்ல, அது நம்ம அயர்லாந்துலேருந்து கொண்டு வரோம். சரியா? அடுத்து ரஷ்யாவிலேருந்து நம்ம என்ன கொண்டு வரோம்? அடிப்படை கடமைகள் கொண்டு வந்திருப்போம். சரியா? ஸோ அடிப்படை கடமைகள் கொண்டு வந்தோம். இங்கிலாந்துலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்தோம்? பாராளுமன்ற சட்டம் இயற்றுதல் முறை இல்லையா? ஸோ தனி குடியுரிமை, இரு பாராளுமன்றங்கள், இதெல்லாமே நம்ம இங்கிலாந்துலேருந்து தான் கொண்டு வந்தோம். சரியா? ஸோ அடுத்து 9வது கேள்வியில் நம்ம வேறு என்ன பார்க்கலாம்? 9வது அட்டவணை சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. முதலாவது சட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. ஆமாம். 73வது சட்ட திருத்தம் 1992 பஞ்சாயத்து ராஜ் நம்ம பார்த்தோம். 42, 44 ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்ப்போம். 42 ரொம்ப முக்கியமானதாக பார்ப்போம் இல்லையா? மினி கான்ஸ்டியூஷன் கூட நம்ம இதை சொல்லுவோம் இல்லையா? ஸோ நாடாளுமன்றத்துடைய பதவி காலத்தை 6 ஆண்டுகளாக உருவாக்குனது 42, அதை திரும்பி 5 ஆண்டுகளாக குறைச்சது 44 நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அடுத்தது போகலாம். ஸோ 10வது கேள்வியில் நம்ம 7வது அட்டவணையில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். மத்திய மாநில அதிகார பகிர்வு, சரியா? ஆர்டிகல் 243 அப்படின்னு பார்த்தோம். சரியா? ஸோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு நம்ம 3 இருக்குது இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்கில் மத்திய பட்டியலில் 97 இருந்தது, இப்போது 100 இருக்குது. சரியா? மாநில பட்டியலில் ஸ்டார்டிங்கில் 66 இருந்தது, இப்போது 61 தான் இருக்குது. ஸோ பொதுப்பட்டியலில் 47 இருந்தது, இப்போது 52 இருக்குது. சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ 0, 1, 2 ஸோ இப்போ மாற்றப்பட்டு இருக்கிறது. இது ஸ்டார்டிங்கில் இருந்தது. சரியா? ஸோ 1976 42வது சட்ட திருத்தத்தில் ஸோ ஒரு 5 மாற்றங்கள் வந்து மாநிலத்திலேருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகிறாங்க. சரியா? ஸோ நீதித்துறை, நிர்வாகம், கல்வி, காடுகள், வனவிலங்கு பாதுகாப்பு. சரியா? இது எல்லாமே பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகிறாங்க. சரியா? ஸோ இந்த 5 மாற்றங்கள் நிகழும்போது இந்திய பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க. சரியா? இப்போது குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க இல்லையா? அரசியலமைப்பு, அதாவது அவசர நிலையின் போது யார் இருந்தா அப்படின்ட்டு, அந்த மாதிரி. ஸோ அவசரகால விதிகள் இல்லையா? 18வது பகுதியாக 352லேருந்து 60 வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் 4வது பகுதி 36லேருந்து 51. அடிப்படை உரிமைகள் 12லேருந்து 35 வரைக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து போகலாம். சரியா? 12வது கேள்வியில் என்ன பார்த்தோம்? 3வது அட்டவணை பற்றி பார்த்தோம். சரியா? ஸோ யாரை பற்றி மட்டும் சொல்லலைன்னு பார்த்தோம்? குடியரசுத் தலைவரை பற்றி மட்டும் 3வது அட்டவணையில் கிடையாதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆமாம், குடியரசுத் தலைவர் மட்டும் இதில் வரமாட்டார். சரியா? ஒன்றிய அமைச்சர்களுக்கான பதவி பிரமாணம் ஆர்டிகல் 75 இல்லையா? ஒன்றிய அமைச்சர்கள் 75ல் பார்த்துருப்போம். உச்சநீதிமன்றத்தினுடைய
தலைமை நீதிபதியால் செய்யப்படும் உறுதி அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா? உச்சநீதிமன்றம் எந்த விதியில் வரும்? 124 வரும் இல்லையா? ஸோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன ஆர்டிகல் வரும்? 99 வருமா? 99 வரும். ஸோ குடியரசுத் தலைவர் மட்டும் அதில் கிடையாது. சரியா? ஸோ இவங்க வெற்றி பெற்றவங்க மட்டுமானா கிடையாது இல்லையா? ஸோ உறுப்பினராக நீங்கள் மனு தாக்கல் பண்ணும் போதே, சரியா, பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் இருக்கும் போதே வரணும். ஸோ அப்போது குடியரசுத் தலைவர் மட்டும் வரமாட்டார், ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே உறுதிமொழியில் வருவாங்க. சரியா? ஸோ குடியரசுத் தலைவர் மட்டும் இதில் வரமாட்டார். ஸோ 13வது கேள்வியில் நம்ம என்ன பார்த்தோம்? திருத்த முறைகள் இல்லையா? ஸோ திருத்த முறைகள் எந்த நாட்டிலேருந்து நம்ம எடுத்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தென்னாப்பிரிக்காவிலேருந்து நம்ம திருத்த முறைகளை எடுத்தோம். சரியா? ஸோ திருத்த முறைகளை தவிர்த்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து நம்ம என்ன எடுத்தோம்? மாநிலங்களவை உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? மாநிலங்களவை உறுப்பினரை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து அமெரிக்கா நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? முகப்புரை, அடிப்படை உரிமைகள், சுதந்திரமான நீதித்துறை அப்படின்ட்டு. ஸோ அயர்லாந்து டிபிஎஸ்பி பார்த்தோம். வேறு என்ன பார்த்தோம்? மாநிலங்களவை உறுப்பினர் நியமனத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பற்றி பார்த்தோம். சரியா? ஸோ அடுத்து 14 என்ன பார்த்தோம்? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியே அப்படின்னு சொன்னது. சரியா? உறுதிபட கூறியதை நம்ம எல்ஐசி வழக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ 1995. சரியா? அடுத்து இதில் வேறு என்ன பார்க்கலாம்? பிரசாத் வழக்கு, இந்திரா நேரு காந்தி வழக்கு 1975. சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான வழக்காக இருந்தது இல்லையா? ஸோ நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார் தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது அப்படிங்கிற கேஸ் தான் இது. சரியா? ஸோ அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நடந்திருக்கும். ஸோ இங்கே தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கோம். இதை எதிர்த்து அவங்க உச்சநீதிமன்றம் போயிருப்பாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்துலேயும் அதை உறுதிப்படுத்தியிருப்பாங்க. சரியா? அவங்களுடைய வெற்றி செல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயத்தை மாற்றிருப்பாங்க. அலகாபாத் உயர்நீதிமன்றம் 6 வருடங்கள் இந்திரா காந்தி அம்மையார் போட்டியிட தடை விதித்திருப்பாங்க. ஆனால் அது உச்சநீதிமன்றம் தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தடையை மட்டும் நிறுத்தி வைப்பாங்க. ஆனால் இவங்களுடைய வெற்றி செல்லாதது அப்படின்றத அறிவிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவங்க யார் அப்படின்னு ப்ரீவியஸரில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அமர்வு வந்து HR கண்ணா, YV சந்திரசூட், பெக் அப்படின்றவங்க 3 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்காக அதில் ஒரு தகவல் இருக்குது. சரியா? HR கண்ணா அவர்களுடைய மருமகன் தான் சஞ்சீவ் கண்ணா அவர்கள். இப்போ கவாய் அவர்களுக்கு முன்னாடி 51வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருப்பாங்க. YV சந்திரசூட் இல்லையா? ஸோ அவருடைய மகன்தான் 50வது தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார் இல்லையா? ஸோ இதெல்லாம் முக்கியமானது. ஸோ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பானா ஆர்டர் பண்ண சொல்லலாம் இல்லையா? உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதனுடைய விளைவுகள் தான் குடியரசுத் தலைவர் ஆட்சியெலாம் அமல்படுத்தப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ 1975 குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ மேக்னா காந்தி ஆர்டிகல் 21 சம்மந்தப்பட்டு அவங்க பாஸ்போர்ட்டை முடக்குனதுக்காக கேஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ இயர்ஸ் முக்கியம் இல்லையா? மேக்னா காந்தியோட வழக்கு ஆண்டு 1978. ஸோ 15 என்ன பார்த்தோம்? அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையான ஒரு சமூக ஆவணம் அப்படின்னு சொன்னது நம்ம கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்னு பார்த்தோம். சரியா? ஸோ கிரான்வில் ஆஸ்டின் வந்து முக்கியமாக வேறு எதில் நம்ம படிச்சிருப்போம்? இந்திய அரசியலமைப்பு ஒரு கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொல்லியிருப்பார். சரியா? ஸோ கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது நம்முடைய கிரான்வில் ஆஸ்டின். சரியா? ஸோ அரை கூட்டாட்சின்னு சொன்னது யார்?
யார் சொல்லியிருப்பா? வியர் சொல்லியிருப்பார். சரியா? முக்கியமானது. அதீத கூட்டாட்சி, அதீத கூட்டாட்சின்னு சொன்னது யார்? பால் ஆப்பிள். சரியா? ஸோ கூட்டாட்சியை பற்றி மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கூற்று, மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொன்னது கிரான்வில் ஹேஸ்டிங், அரை கூட்டாட்சின்னு சொன்னது கேசி வியர், அதீத கூட்டாட்சின்னு சொன்னது பால் ஆப்பிள் அவர்கள். சரியா? ஸோ நம்ம அடுத்து ஜவஹர்லால் நேரு ஐயாவை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பார்க்கலாம், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு கூற்று பார்க்கலாம் அவருடையது. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார். சரியா? ஒரே தேசிய கண்ணோட்டம் முக்கியமான கீவேர்டு. சரியா? ஸோ அடுத்து மோதிலால் நேரு அவருடைய தந்தையார் இல்லையா? அடுத்து எம்என் ராய், ஒரு கம்யூனிசத்தினுடைய முன்னோடி. சரியா? நிர்ணய அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னது முதல்ல சொன்னது நம்முடைய எம்என் ராய் அவர்கள் தான். சரியா? ஸோ அடுத்து 16வதில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தனக்கத்தை கொண்ட ஓர் அரை கூட்டாட்சி கொண்ட நாடாக இந்தியாவை நம்ம அரசியலமைப்பு உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே அரை கூட்டாட்சின்ற வார்த்தையை வச்சு இங்கே வியர்னு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்குது. இது கொடுக்கல. ஸோ அதனால் முன்ஷியை நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? எம்என் ராய் பார்த்துட்டோம், கம்யூனிசம் முன்னோடியாக இருக்கார். அம்பேத்கர் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அடுத்து முதல் திருத்த சட்ட மசோதா அப்படின்னு கேட்குறோம். அது 1951 இல்லையா? ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ 52 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன பார்க்கலாம்? 52வது ஆண்டு நம்ம கோர்வையாக ஒரு வருஷத்தில் நிகழ்ந்ததெல்லாம் நம்ம எழுதி வச்சுட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ தேசிய வளர்ச்சி குழு அப்போ தான் வந்திருக்கும் இல்லையா? சமூக அபிவிருத்தி திட்டம், அடுத்து குடும்ப கட்டுப்பாடு திட்டம், குடும்ப கட்டுப்பாடு முதல்ல கொண்டு வந்த மாநிலம் எது? கர்நாடகா தான் முதல்ல கொண்டு வராங்க. சரியா? ஸோ அது 1952 தான். தேசிய குடும்ப நலத்திட்டம் 52 தான் வந்திருக்கும். மே தினமே வருகின்ற தமிழ் ஒலி அவர்கள் எழுதியிருப்பார் இல்லையா? அந்த கவிதையும் 1952 தான் வந்திருக்கும். சரியா? ஸோ ஒரு ஆண்டில் நிகழ்ந்த நிகழ்வுகளை நம்ம கொஞ்சம் கூர்வையாக எழுதி வச்சிட்டோம்னா அதை நம்ம மறக்க மாட்டோம். சரியா? ஸோ இதுவே 53 நம்ம எடுத்துட்டோம்னா என்னென்ன சொல்லலாம்? தேசிய நீட்டிப்பு சேவை இல்லையா? இந்த தேசிய நீட்டிப்பு சேவையும் சமூக அபிவிருத்தி திட்டமும் இல்லையா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் பல்வேந்திர மேத்தா குழுவுக்கு அடித்தளமாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நியமிக்கப்பட்டவர் தான் மகாசாசனம். நம்ம பின்னாடி படிக்கிற அளவுக்கு அது கொண்டு வந்திருக்கும் இல்லையா? ஸோ காக்கா கலேல்கர் ஆணையம் 53 தான் வந்திருக்கும். 8 விமான நிலையங்களை தேசியமயமாக்குந்து அப்போ தான். லக்ஷ்மி முதலியார் குழு கல்விக்காக உருவாக்கப்பட்ட குழுவும் 1953. பல்கலைக்கழக மானிய குழு கொடுத்தார் இல்லையா? 1948 நம்முடைய ராதாகிருஷ்ணன் குழு அவர் குழுலேருந்து. ஸோ அதை நடைமுறைப்படுத்தினது 53 தான். மத்திய சமூக நல வாரியம் 53 தான் வந்திருக்கும் இல்லையா? ஸோ நம் நாடுங்கிற இதழ் 53 தான் அண்ணா அவர்கள் தொடங்கியிருப்பார் இல்லையா? ஸோ ஒரு இயரை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த நிகழ்வுகளை நம்ம மறக்க மாட்டோம் இல்லையா? ஒன்றோட ஒன்று அப்படியே கோர்வையாக படித்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 19வது கேள்வி நம்ம தேசிய சின்னங்களும் ஆண்டுகளும் பார்த்துட்டோம். சரியா? ஸோ இங்கே தாமரை 1950ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தாமரை ப்ளஸ் மாம்பழம் ப்ளஸ் வேறு என்னது, ஆலமரமா? இது மூணும் 1950 வந்திருக்கும். மயில் 63, யானை 2010, புலி 73, கங்கை 2008 இல்லையா? ஸோ கங்கை எத்தனை கிலோமீட்டர்? 25 படிச்சிருப்போம் இல்லையா? ஆற்று ஓங்கில் இதுவும் 2010 இல்லையா? அடுத்து வேறு என்ன இருக்குது? லாக்டோ பெசில்ஸ் 2012 வந்திருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாமே தேசிய சின்னங்களில் நம்ம பேசிக்காக படிக்க வேண்டியது. ஸோ ரொம்ப பேசிக் தான், ஆனால் மறந்துட்டோம்னா பிரச்சனை இல்லையா? முதுமொழி காஞ்சில்
ஒரு வேர்டு படிச்சிருப்பீங்க இல்லையா? என்னது அது? மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமைன்னு படிச்சிருப்பீங்க. சரியா? நீ மேதையாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ராஜா, ஆனால் படித்ததை மறக்காமல் இருக்கணும் இல்லையா? ஸோ அது இயற்கையாக எல்லாருக்கும் நிகழ்கிறது தான். எனக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணுறது மூலமாக தான் நம்ம அதில் வச்சுக்க முடியும் இல்லையா? ஸோ 20ல் நம்ம பார்த்தோம், சத்தியமே ஜெய்தே என்ற பொன்மொழியின் அர்த்தம் வாய்மையை வெல்லும் இல்லையா? ஸோ அண்ணா அவர்கள் தான் இதை மாற்றிருப்பாங்க. ஸோ இதை பரிந்துரைத்தது நான் கேட்ட கேள்வியே ராங்க தான் கேட்டிருக்கேன் போல அப்போது. சரியா? ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுடைய கோபுரம் தான் சின்னமாக எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பரிந்துரைத்தான் டிகேசி அவர்கள். சரியா? ஸோ நான் இதையே பரிந்துரைத்தார்னு கேட்டேனா? ஸோ சாரி கோபுரத்தை அரசு சின்னமாக பரிந்துரைத்தது டிகே சிதம்பரனார் அவர்கள். சரியா? ஸோ அடுத்து வேறு என்ன பார்க்கலாம்? நம்ம 21வது கேள்வியில் நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்தோம்? 8வது அட்டவணை 22 மொழிகள் அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினில் எந்தெந்த திருத்த சட்டங்கள் அலுவல் மொழி அங்கீகரிக்கப்பட்டுள்ள திருத்தங்களுள் தவறானதுன்னு கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ என்னென்ன திருத்தம் நம்ம பண்ணியிருப்போம்? 21வது திருத்தம், 71வது திருத்தம், 92வது திருத்தம், 96வது திருத்தம். சரியா? ஸோ 21வது திருத்தம் 1967 சிந்தி மொழி சேர்த்துருப்போம் இல்லையா? 15வது மொழியாக சிந்தி மொழி. ஏற்கனவே 14 மொழிகள் இருந்திருக்கும், 15வது நம்ம சிந்தியை சேர்த்துருப்போம். சரியா? 71வது சட்டத்திருத்தம் 1992 16வது கொங்கணி, 17வது மணிப்புரி, 18வது நேபாளி இல்லையா? ஸோ இது மூணும் 71வது சட்டத்திருத்தம் 1992 சேர்த்துருப்போம் இல்லையா? ஸோ 92வது திருத்தம் இல்லையா? 2003 திருத்தம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 19வது போட்டோ, 20 டோக்ரி, 21 மைத்திலி, 22 சாந்தலி இல்லையா? ஸோ இதெல்லாம் 92வது சட்ட திருத்தம். 96வது சட்டத்தில் என்ன பண்ணியிருப்போம்? ஒரியாங்கிறத ஒடியா அப்படின்னு மாற்றிடும். சரியா? ஸோ இதெல்லாம் முக்கியமானது. ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா 21வது திருத்தம், 71வது திருத்தம், 92வது திருத்தம், 94வது திருத்தம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிருப்போம். சரியா? ஸோ முக்கியமானது பார்த்து வச்சுக்குவோம். சரியா? அடுத்த கூற்று 2004 தான் கொடுத்தாங்க. ஆனால் அது எந்த தேதியில் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வச்சு அது தெரிஞ்சிருந்தால் நம்ம இந்த குரூப் 4ல் ஒரு கேள்வியை நம்ம ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இல்லையா? அக்டோபர் 12th. சரியா? அக்டோபர் 10ன்னு கொடுத்துருந்தோம் இந்த குரூப் 4ல் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனை வச்சு தான் நம்ம அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ 21 இதில் ரெண்டுமே சரியாக இருக்குது. ஸோ இதில் அக்டோபர் 12 ரொம்ப முக்கியமானது இல்லையா? அடுத்தது 22. ஸோ மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இதெல்லாமே நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? இதில் வேறு என்ன பார்க்கலாம்? மாநிலங்கள் பார்க்கலாமே இதில் இல்லையா? ஸோ மாநிலங்கள், நாகாலாந்து எத்தனாவது மாநிலம்? 16வது மாநிலமாக பிரிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? 14 மாநிலம் இருந்தது, 15 நம்ம குஜராத் பிரிச்சிருப்போம், 16 நாகாலாந்து பிரிச்சிருப்போம். எத்தனாவது திருத்த சட்டம்? 13வது திருத்தம் அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா? ஸோ அருணாச்சல பிரதேசம் 24வது மாநிலமாக நம்ம பிரிச்சிருப்போம். திருத்தம் 5வது திருத்தம் தான். சரியா? 55வது திருத்தம். திரிபுரா எத்தனாவது மாநிலமாக பிரிச்சிருப்போம்? 20வது மாநிலமாக பிரிச்சிருப்போம் இல்லையா? ஸோ உத்தரகாண்ட் எத்தனாவது மாநிலம்? 27வது மாநிலம், 2000ஆம் ஆண்டு. மணிப்பூர், சரியா? மணிப்பூர் எப்போ? 19வது மாநிலமாக பிரிச்சிருப்போம். மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இது மூணுமே 1972 பிரிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் இது மூணுமே 2000 பிரிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாநிலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா?
ஸோ நம்ம அடுத்து 23 என்ன பார்த்தோம், தற்காலிக தலைவராக பார்த்தோம் இல்லையா, சச்சிதானந்த் சின்ஹா. ஸோ அது எந்த தற்காலிக தலைவர் முறை நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம் அப்படின்னு நம்ம சொன்னேன். அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த நாடுன்னு சொன்னேன். ஸோ வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, ஹெச்.சி. முகர்ஜி, இவங்க 2 பேரும் நிர்ணய சபையினுடைய துணைத் தலைவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அம்பேத்கர் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, நிறைய அதை நான் படிச்சிருப்போம். ஸோ ராஜேந்திர பிரசாத் அவர்களையும் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ நீண்ட நாள் சரியா 10 வருஷம் இருந்திருப்பார், 1950லேருந்து 62 வரைக்கும் இருந்தார் இல்லையா. ஸோ ஒரு குடியரசுத் தலைவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு எந்த விதி சொல்லுது, ஆர்டிக்கல் 57 சொல்லுது இல்லையா. குடியரசுத் தலைவர் இத்தனை நாடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எத்தனை வாட்டி வேணாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்படலாம் இல்லையா. ஸோ அதை சொல்கிற ஆர்டிக்கல் தான் 57 சரியா. ஸோ நீங்கள் ஒரு கொஷின் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடியரசுத் தலைவர் சரியா, போட்டியே இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் ஒரு குடியரசுத் தலைவர், அவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரியா. ஸோ 25வது கேள்வியில், உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விட நீளமானது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. 64 லட்சம் 60 நாட்டிலேருந்து நம்ம எடுத்திருப்போம் இல்லையா. ஸோ அதில் 1935 ஆக்ட் இருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 60% நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா சரியா. அடுத்து இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இது நெகிழாத்தன்மை கொண்டது அப்படின்னா சில அடிப்படை கட்டமைப்புகளை நம்ம மாற்றவே கூடாது சரியா. ஸோ நம்முடைய இந்திரா காந்தி அம்மையாருடைய அந்த வழக்கே எடுத்துக்கோங்க, 1975 தேர்தல் தொடர்பான விஷயங்களில் உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 39வது ஒரு ஆர்டிக்கலையே கொண்டு வந்தாங்க சரியா. ஸோ அது செல்லாததுன்னு உச்சநீதிமன்றம் அறிவிக்குது சரியா, உச்சநீதிமன்றம் அது செல்லாதுன்னு அறிவிக்குது இல்லையா. ஸோ அதனால் அடிப்படை கட்டமைப்பை மாற்றவே முடியாது சரியா. ஸோ அதுதான் நெகிழும் தன்மைனா சில மாற்றங்கள் தேவைப்பட வேண்டியது அவசியம் தான் இல்லையா. சில அடிப்படை மட்டும்தான் நம்ம மாற்ற முடியாது, மற்றபடி நம்ம மாற்றங்கள் செய்யலாம், அதனால தான் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அடுத்து இது சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இப்போது ரீசெண்டாக 2024 கூட கேட்டாங்க இல்லையா, ஒரு சட்ட அமைச்சர் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறதுல, தலைமை நீதிபதி தேர்ந்தெடுக்கிறதுல பங்கு பெறுகிறாரா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. ஸோ அது தவறு தான் இல்லையா. ஸோ கொலிஞ்சியம்ன்ற அமைப்பு தான் அதில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுறாங்க சரியா. ஸோ கொலிஞ்சியம் எப்போ உருவாக்குனாங்க, 1993 முக்கியமானது சரியா. 1993 நிறைய நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது சரியா. ஸோ கொலிஞ்சியம்ன்ற அமைப்பு 93 தான் உருவாயிருக்கு சரியா. ஸோ கொலிஞ்சியத்தின் மூலமாகத்தான் தலைமை நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லையா. ஸோ ஏன் அதுவே சுதந்திரமானது, இப்போ நிதியமைச்சர் உள்ளே போனார்னா என்ன ஆகும், அதோடைய நம்பிக்கைத்தன்மை சீர்குலையும் அப்படிங்கிறதுனால அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. ஸோ இது புரிதல் அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்விகள் சரியா. ஸோ 25 கேள்விகள் பார்த்தோம். ஸோ 25 கேள்விகளை தாண்டி கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.